மண்டபம் பகுதியில் இருந்து ராமேஸ்வரம் தீவை இணைப்பதற்காக அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டப்பட்டுள்ள புதிய பாம்பன் பாலத்தை ராமநவமி நாளான இன்று பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க பாலத்தின் சிறப்பம்சம் குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் ராமேஸ்வரம் இலங்கை இடையே வணிகத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கிற்காக பாக் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா இடையே கடந்த 1854ஆம் ஆண்டு 80 அடி அகலத்தில் 4400 அடி நீளத்திற்கு சுமார் 14 அடி ஆழப்படுத்தப்பட்டது. இதன் விளைவாக பாம்பன் பகுதியில் பெரிய கப்பல்களும் போர்க்கப்பல்களும் பயணிக்க தொடங்கின. இதனைத் தொடர்ந்து நாட்டின் நிலப்பரப்பை ராமேஸ்வர தீவுடன் இணைக்கும் முயற்சியில் ஆங்கிலேயர்கள் ஈடுபட்டனர். குறிப்பாக கடந்த 1902ஆம் ஆண்டு மண்டபம் மற்றும் ராமேஸ்வர பகுதியை இணைப்பதற்கான பாம்பன் மேம்பாலம் கட்டும் பணி தொடங்கியது. பணிகள் முழுவதும் நிறைவு பெற்று கடந்த 1914ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் மண்டபம் பகுதியில் ராமேஸ்வரம் செல்வதற்கான கடல் வழி ரயில் போக்குவரத்து தொடங்கியது. அன்றைய காலகட்டத்தில் அப்பகுதி மீனவ மக்களிடையே கடலில் அமைக்கப்பட்ட பாலம் வணிக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவர்கள் மேன்மையடைய முக்கிய பங்காற்றியது. இந்தியாவிலேயே முதல் மற்றும் நீண்ட கடல்வழி ரயில் போக்குவரத்து பாலம் என்ற சிறப்பை பெற்ற பாம்பன் ரயில்வே பாலம் 1964ஆம் ஆண்டு ஏற்பட்ட ராமேஸ்வரம் புயல், அதனைத் தொடர்ந்து நிவர், புரவி என பல்வேறு புயல்களை கடந்தும் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக கோடிக்கணக்கான மக்களுக்கு ரயில் போக்குவரத்து சேவையை வழங்கியது. ஆனால் நாளடைவில் பழைய பாம்பன் பாலம் பழுதடைய தொடங்கியதால் கடந்த 2019ஆம் ஆண்டு மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதியை இணைப்பதற்காக புதிய ரயில் பாலத்தை கட்டுவதற்காக மத்திய அரசு முடிவு செய்தது. ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் நிறுவனம் மற்றும் IIT கட்டுமான பேராசிரியர்கள் மூலம் நவீன பாம்பன் பாலத்தை எவ்வாறான தொழில்நுட்பத்தில் கட்டலாம் என ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் 540 கோடி ரூபாய் செலவில் இந்தியாவிலேயே முதல் முறையாக வெர்டிகல் லிஃப்டிங் என்ற முறையில் மேல் நோக்கி தூக்கும் வகையில் புதிய பாம்பன் தூக்கு பாலம் அமைக்கப்பட்டது. புதிய பாம்பன் தூக்கு பாலம் 2.8 கிலோமீட்டர் நீளத்தில் கடலுக்கு நடுவே கப்பல் செல்ல வழிவிடும் வகையில் பழைய பாம்பன் பாலத்தை விட அதிநவீன தொழில்நுட்பங்கள் புதிய பாலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பழைய பாம்பன் மேம்பாலத்தில் 146 தூண்கள் அமைக்கப்பட்ட நிலையில் புதிய பாலத்தில் 333 தூண்கள் அமைக்கப்பட்டு அதன் இணைப்பிற்காக 99 இணைப்பு தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு தூண்களும் 35 முதல் 36 மீட்டர் ஆழம் வரை கடலுக்கு அடியில் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் கடல் அரிப்பு துருப்பிடிக்காமல் இருப்பதற்காக பல்வேறு தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். புதிய பாம்பன் மேம்பாலத்தின் தனி சிறப்பு 72.5 மீட்டரில் லிஃப்டிங் முறையில் அமைக்கப்பட்டு இருக்கும் மைய பகுதிதான். மேலும் புயல் மழை காலங்களில் பாலம் சேதமடையாத வகையில் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உறுதித்தன்மையுடன் கட்டப்பட்டுள்ளது. புதிய பாலத்தின் பணிகள் முழுவதுமாக நிறைவு பெற்று கடந்த 2024 நவம்பர் 7ஆம் தேதி பாலத்தின் மீது 80 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கி மேற்கொள்ளப்பட்ட சோதனை வெற்றியடைந்தது. கடலுக்கு நடுவே 2.8 கிலோமீட்டர் நீளத்தில் மக்கள் ரயில் பயணம் மேற்கொள்ள அதிநவீன தொழில்நுட்பம், பாதுகாப்பு, மக்கள் நலன் என அனைத்தையும் உள்ளடக்கி கட்டப்பட்ட பாம்பன் புதிய தூக்கு பாலத்தை ராமநவமி நாளன்று இன்று பிரதமர் மோடி திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார்.